ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் தினமும் முட்டை சாப்பிட்றவரா? முட்டை அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் முட்டையோட சில உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பற்றின தெளிவான விளக்கமான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் பிடித்தமான ஒரு உணவு. சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, முட்டைனா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவோம். எதுக்குன்னா அதில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குதுல்ல. முட்டைங்கிறது ஒரு சூப்பர் ஃபுட் தாங்க. ஏன்னா அதில் நிஜமாவே புரோட்டீன், விட்டமின் B12, கோலைன், நல்ல கொழுப்பு, இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. இது உடல் தசையை வளர்க்குது, மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துகிற சக்தியை தன்னுள்ள வச்சிருக்கு. ஆனால் எந்த ஒரு நல்ல உணவுமே தவறான காம்பினேஷனில் எடுத்தோம்னா அது பிரச்சனையை உண்டுபடுத்திடும். நம்ம உடல் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் லேப் மாதிரி. 2 உணவுகள் சேர்றப்ப டைஜஷன் ஸ்பீடாக மாறும். சில டைமு டைஜஷன் ரொம்ப ஸ்லோ ஆயிரும். அந்த நியூட்ரிஷனோட உறிஞ்சுற திறன் மாறுபடும். சில நேரங்களில் அது நஞ்சா உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இதனால தான் ஃபுட் காம்பினேஷன் எடுத்துக்கிறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தவிர்க்க வேண்டிய, அதாவது முட்டையோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத தவிர்க்க வேண்டிய 4 உணவுகள் என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், முட்டையும் நான்வெஜ்ஜும் தான். நம்மள நிறைய பேர் முட்டையோட சிக்கன், மட்டன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம். எல்லாருக்கும் இது பிரச்சனையை கொடுக்காது, சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய தவிர்க்க வேண்டிய உணவில் முட்டை ப்ளஸ் நான்வெஜ் தான். இதில் ரொம்ப பிரபலமான ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லணும்னா, முட்டையும் மீனும் சாப்பிட்டா ஸ்கின் அலர்ஜி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி எனக்கே தெரியாது முட்டையும் நான்வெஜ்ஜும் சேர்த்து சாப்பிட்டா இவ்வளோ ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது. முட்டையோட சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இது மாதிரியான நான்வெஜ்களை சேர்த்து சாப்பிட்றப்ப சில நேரங்களில் என்ன ஆகும்னா வாயு பிரச்சனை வரும். குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப செரிக்காமல் வாமிட் கூட எடுத்துருவாங்க. நிறைய குழந்தைகளுக்கு இது மாதிரியான ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களோட பேரண்ட்டுக்கு இதனால தான், அதாவது நான்வெஜ்ஜும் முட்டையும் சேர்த்து சாப்பிட்டதுனால தான் அவங்க வாமிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா முட்டை, மீன், நான்வெஜ்ஜு, அதாவது நான்வெஜ்லேயும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, முட்டையிலையும் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இந்த 2 ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறப்ப டைஜஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாயிரும். அதுவும் சென்சிட்டிவ் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அலர்ஜியாக ரியாக்ட் பண்ணும். அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த காம்பினேஷன் சுத்தமாக ஒர்க் ஆகாது. அதாவது நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். ஆஸ்துமா இருக்கிறவங்களும் நான்வெஜ்ஜும் முட்டையும் சேர்த்து சாப்பிடவே கூடாது. செகண்ட் பார்க்கக்கூடிய தவறான காம்பினேஷன் என்னென்னா, முட்டை கூட பால் சேர்த்து எடுத்துக்கிறது. இது நம்மள பலரும் டெய்லி பண்ணக்கூடிய ஒரு தவறுங்க. 2மே ஹைலி ப்ரோட்டீன் ஃபுட்டாக இருக்குது. இதனால இது நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட வயிறுக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுக்கும். இதனால டைஜஷன் கூட ஸ்லோ ஆகும். சிலருக்கு லூஸ் மோஷன் கூட வரலாம். இந்த 2 காம்பினேஷனையும் தயவுசெய்து சேர்த்து இனிமேல் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு முட்டையை சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா கூட நீங்கள் பால் எடுத்துக்கலாம். இல்லைன்னா பால் குடிச்சிட்டு அடுத்து 1 மணி நேரம் கழித்து நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். முட்டையையும் பாலையும் ஒரே நேரத்தில் நீங்கள் கட்டாயமாக எடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறப்ப சைட் பை சைடாக நீங்கள் முட்டை ஊட்டினீங்கன்னா முட்டை பாலோட சேர்த்து டைஜஷன் பிரச்சனையை அவங்களுக்கு உண்டாக்கிரும். இது எல்லா குழந்தைகளுக்கும் வராது. ஒரு குழந்தையோட உடல்வாகு அதுக்கு தகுந்த மாதிரி சில குழந்தைகளுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேர்ட் தவறான காம்பினேஷன் என்னன்னு பார்க்கலாமா? முட்டையோட பழங்களை சேர்த்து சாப்பிட்றது தான். பழங்கள்னா முக்கியமாக வாழைப்பழத்தை தான் சொல்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எக்கோட வாழைப்பழம் தான் சேர்த்து சாப்பிட்றது ஒரு ஹெல்த்தியான டயட் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே காலையில் சாப்பாடு சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, ஒரு அவிச்ச முட்டையையும் பனானாவையும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு 2யும் சேர்த்து எடுப்பாங்க. இதனால என்ன பிரச்சனை வரும்னா டைஜஷனில் பிரச்சனையாகும், செரிமானம் ரொம்ப ஸ்லோவாகும், அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இனிமே இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் காலையில் கட்டாயமாக வாழைப்பழத்தையும் முட்டையும் சேர்த்து சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். 4வது,
நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா, முட்டையும், டீ அப்படி இல்லன்னா காஃபியோட சாப்பிடுறது. டீ, காஃபின்னு சொல்றாங்களே! ஆமா, நெறைய பேர் பண்ணுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸா முட்டைய சாப்பிட்டுட்டு, அதாவது முட்டைன்னா ஆம்லெட் சாப்பிட்டுட்டு டீ, காஃபி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. முட்டை போண்டா, அது மாதிரி முட்டை வெரைட்டீஸ் சாப்பிட்டுட்டு டீ, காஃபி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி முட்டை, டீ காம்பினேஷன் இல்லன்னா முட்டை, காஃபி காம்பினேஷன் எடுக்கிறப்ப, அதுவும் டைஜஷன்ல பிரச்சனைகள உருவாக்கும். செரிமானத்த ஸ்லோவாக்கும். முட்டை சாப்பிட்டுட்டு உடனே நீங்க டீ, காஃபி எடுத்துக்கிறதுனால, முட்டையில இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து அப்சர்வ் பண்ண முடியாம போயிருது. முட்டையில இருக்கக்கூடிய நல்ல ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போயிரும். இப்படி முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு டீ, காஃபி கட்டாயம் குடிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு டீ, காஃபி அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறப்ப, இந்த பிரச்சனைய அவாய்ட் பண்ணிரலாம். இந்த காம்பினேஷன்லாம் எல்லாருக்கும் ஒத்துக்காமையும் போகாது, எல்லாருக்கும் ஒத்தும் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடல்வாக பொறுத்து தான் ஏற்படும். ஏற்கனவே டைஜஷன் உங்களுக்கு மெதுவா தான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அதுவும் வெயில் காலத்துலலாம் டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாகும். சிலருக்கு குளிர் காலத்துல டைஜஷன் ஸ்லோவாகும். அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி தவறான காம்பினேஷன் எடுத்துக்கிறப்ப, அது வயிறுல இன்னும் சில பிரச்சனைகள உருவாக்கிரும். சின்ன குழந்தைங்களுக்கும் டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நெறைய இருக்கும். நீங்கலாம் கட்டாயமா இந்த தவறான காம்பினேஷன அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அதுக்கு பதிலா முட்டையோட வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடலாம். தானியங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, முட்டை அப்படிங்கிறது ஒரு ஹெவி புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுங்க. அத இன்னொரு ஒரு ஹெவி புரோட்டீன் இருக்க ஃபுட்டோட கட்டாயமா நீங்க சேர்க்கக்கூடாது. இதுதான் தவறான காம்பினேஷன் அப்படிங்கிறதே. இந்த வீடியோல முட்டையோட எந்தெந்த 4 உணவுகள சேர்த்து சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டோம்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பத்தியும், அதுக்கு பதிலா வேற என்னென்ன உணவுகள சேர்த்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத பத்தியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இனிமே இப்படிப்பட்ட தவறுகள செய்ய மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.